வணக்க நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்னது பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரீஸ் தான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன். நான் பாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். நான் கூட இவ்வளோ வராதுன்னு நினச்சேன். 51 கமெண்டு, 40 கிட்ட லைக்கு, ஒரு நாள் டீசெண்டாகவே இருந்துச்சு. 200க்கு மேலே வியூலாம் கிடச்சிருந்துச்சு. சரி, நீங்கள் நிறையாவே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரோபாக்ஸ் ப்ளே பண்ண சொல்லியிருந்தீங்க, ஹாட் கோர் ப்ளே பண்ண சொல்லியிருந்தீங்க. அடுத்து நிறைய கமெண்ட் வந்துருச்சு, ஒன்றா ப்ளே பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் இவர் ஃபுல் வீடியோவில் என்னோடய பேரை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் நம்மளோட இன்ஸ்டா ஆச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டெலிகிராம் சேனலில் சேராதவங்களாம் மறக்காமல் சேர்ந்துக்கோங்க. இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்றதை சொல்லி விட்ருங்க. ஏன் டெலிகிராம் சேனலில் சேர சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வச்சுருக்க ஷேர்ஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது, அதுதான் சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்து நம்ம டக்குன்னு போயிடலாம். கதை என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தான் ஒன்று கெட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான். இது டுட்டோரியல்னு போட்டிங்கனாலே வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் 2x ஸ்பீட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி 7 பிளாக் போகணும். நீங்கள் இது ரொம்ப ஈஸி தான். டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். என்ன சொல்கிறதுக்கு மேலே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போகலான்ற கமெண்ட் சொல்லுங்கள். நான் ரோபாக்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அப்புறம் ஹாட் கோரும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். போக போக தான் தெரியும். அது இல்லாமல் நம்ம 1K வரை அடிக்க போகிறோம், பார்ப்போம். கொஞ்சம் 1K வேகமாக அடித்தோன்னா வேறு ஏதாவது புதுசாக ஒரு கேம் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம லீவ் வேறு எல்லாத்துக்கும் முடிய போதில் 10th ரிசல்ட்டு வேறு வந்துருச்சு. யாரெல்லாம் 10th படிக்கிறீங்களோ அவங்களோட ரிசல்ட்லாம் சொல்லிடுங்க, மார்க்கலாம் பார்ப்போம் எவ்வளோ எடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 10th படிக்கிறவங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேலே ஓரளவுக்கு ஒரு 10% ஆஃப் ஃபார்மு கிட்டத்தட்ட இதுலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டோன்லாம் வேறு வைக்க வேண்டியது இருக்குது. இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாருங்கள். எனக்கு டுட்டோரியல் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எவரையும் டுட்டோரியல்லாம் போட்டதில்லை. அதான் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபார்மும் அடுத்து இந்த நெதர் போர்ட்டில் அது மட்டும் தான் கெட்ட போகிறோம். ஏன் ப்ரோ இப்போ நெதர் போர்ட்டெல்லாம் கெட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் 4 அப்படின்னா பார்ட் 5 நம்ம எண்டர் ட்ராகனை முடிச்சுட்டு அதுக்கு ரொம்ப வெதரு வார்டன் அப்படிலாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி விட்றணும். ஏன்னா இப்போ நம்ம தண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் ஃபார்மின்னு சொல்கிறேன், என்ன பண்ண போகிறோன்றதையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி கூடயே போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அது முடிகிற வரையும் போனோம். அப்போ தான் ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா அந்த படத்தில் பாதியில் இதாகாது. இந்த இடத்துல நான் தண்ணி அடைக்க வேண்டியது இருக்குது. இதையும் அடைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க அப்படின்னு தண்ணியோட போயிட வேண்டியது தான். கிட்டத்தட்ட நான் ஃபார்மையும் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம அந்த ஸ்டோரேஜ் நிற்கும்ல, அது கட்டல. அதுக்கடுத்து அந்த ரெட் ஸ்டோன் வச்சு இது பண்ணல. நம்ம எதாவது SMP வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். புதிய உலகம் SMP வீடியோ வராது ப்ரோ, ஏன்னா அதுலேருந்து லீவ் ஆகிட்டேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சா, நான் லீவ் ஆகிட்டேன். SMP வீடியோ போடலாமா இல்லை சர்வைவல் சீரிஸை கண்டினியூ பண்ணலாமன்றதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆமாம், போன வாட்டி 2 பேர் தான் வீடியோவை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அந்த வீடியோ யாருதுன்னு மிஸ்டர் IG அவரும், அப்புறம் இன்னொருத்தர் பேர் நைட்டாக மறந்து போச்சுங்க. நான் எதனா வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஆட் பண்ணணும். நான் இப்போயே சொல்லிக்கிறேன். அடுத்து நான் அந்தளவுக்குலாம் எடிட்டர்லாம் கிடையாது. வெளியே நின்று தான் இப்போ வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்ருக்கேன். கலெக்டிங் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த 2 டிவேட்டாக தூக்கி போட்டேன். சரி, அடுத்த வீடியோவில் என்ன ஃபுல் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா எதாவது இருந்தால் கொடுங்க. நான் டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி டிஸ்பென்சர்லாம் வச்சுட்டு குள்ளே லாவான்றேன் பாருங்கள், வாட்டரை தூக்கி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம போய் அந்த ரெட் ஸ்டோன் இதெல்லாம் வச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இது கொடுத்து தண்ணி ஒழுங்காக வந்துருச்சுன்னா முடிஞ்சு கரெக்டாக வந்துருச்சுங்க. ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோதான், ஃபார்ம் கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இதை ஐயோ மறந்து போயிட்டேனே. இந்த ஹோவை வச்சு இது பண்ணிட்டு நம்ம இதை விளைச்சி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஃபார்மே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல தம்ப்லைனுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன். சரி, மைனிங் ப்ரிப்பரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அயன் நிக்கெட், அந்த அயன் இது செய்கிறது சீல்டு செய்கிறது கூட அயன் இல்லை. இந்த பேண்ட்டை உருக்கி தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா அது செஞ்சு ஒரு அயன் செஞ்சு ஒரு சீல்டு செய்கிற அளவுக்கு என்கிட்ட அயன் இல்லாமல் இருக்குது. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பூராக இருக்கும்னு நினச்சிட்டு பாருங்க. ஒரு லூட்டுமே இல்லை. கவனமாக எடுத்து இப்போ தான் சீல்டே செய்கிறேன். ஒரு அயன் பிக்கெட்ஸு, ஒரு அயன் ஸ்வாடு, அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட மொத்தமாகவே. இதை எடுத்துகிட்டு தான் இப்போ மைனிங் போகிறோம். அந்த மைனிங் போகிற இடத்துல நான் ஸ்டிப் மைன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு நீங்களே பாருங்களேன். ட்ரையல் சாம்பர். எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 அப்போ ட்ரையல் சாம்பர் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து பார்ப்போம். சரிங்க, ஒரு கட்டை போட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா நான் பேஸ் தேடிட்டு இருக்கும்போது
இந்த இதை பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா இது டைமண்ட் எடுக்கிறத மட்டும் காட்டுறேன். ஏன்னா நமக்கு பேசிக் டைமண்டு தான். ஒரு சில இடத்துல மட்டும் அயன் எடுக்கிறத காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. ரொம்ப இழுத்துருந்தால் யார் பார்ப்போம்? நானே பார்க்க மாட்டேன். இப்படி நீங்கள் பார்ப்பீங்க. நான் எப்படி பார்க்கணும்னோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் உங்களுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன். இந்த ஷேட்ரஸில் வேறு எல்லாமே க்ளோ ஆகுதா? ஒரே இந்த காப்பரு, அடுத்து வந்து இந்த லேப்பீஸு, டைமண்ட், இந்த மூணுமே ஒரே மாதிரி இருக்குது. என்னோடய மொதல் டைமண்ட் நான் எப்படியோ பார்த்துட்டேன். நான் ஒன்றும் க்ளோ இந்த இதெல்லாம் போடல. ஷேட்ரஸ்லாம் வாயெல்லாம் ரொம்ப குறையுதுங்க. ஏன்னா தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். எப்படிப்பட்டதுன்னா இருங்க, முதல்ல இந்த டைமண்டை பாதுகாப்பாக மைண்ட் பண்ணிடுவோம். எப்படி பிளாக் போடுறதுன்னு தெரியாமலாம் போட்டுட்டு இருந்தேன் இந்த இடத்துல. ஏன்னா மொதல் டைமண்டில் இந்த எஸ்எம்பின்னு வருது பாருங்கள், சர்வரில் மொதல் டைமண்டு. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நான் நிறையவே டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த டைமண்ட் இங்கே தான் கிடச்சி. இந்த இடத்துல 3 டைமண்ட் கிட்ட கிடச்சி. இந்த இடம் தான் ஓரளவுக்கு நல்ல லக்கான இடம். இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி சைடில் ஒளிஞ்சிருக்கானுங்க. இந்த கேவ் நல்லா பெருசு, கொஞ்சம் டீப்பாக போனால் எடுக்கலாம். நான் பயந்துட்டு போவே இல்லை. அப்புறம் திருப்பி நான் இந்த இடத்துல தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. என்ன ஒரு அதிசயம்! நான் போகும்போது பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி தண்ணி தாக்கடிக்குதுங்க பாதிலேயே. ஆனால் நான் பாதிலேயே போக மாட்டோம். ஒரு வாட்டி வாஷ் ஒரு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஒட்டுக்காக கொடுத்து முடிச்சிடணும். அதான் என்னோடய பாலிசி. சும்மா சுற்றி மைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், எதாவது கிடைக்குதான்னு. ஒன்றும் இல்லை போடா அப்படின்ட்டானுங்க செவுட்டில் அடித்து. நானும் அதுவும் தெரியாமல் மைண்ட் பண்ணிட்டுருந்தேன். எதுக்கு அங்கே ஒரு டைமண்டை நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியுது அது லேப்பீஸ்னு. அதுக்கப்புறமா டைமண்டு கொஞ்சம் தூரத்துலேயே கிடச்சிருந்துச்சி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டைமண்டுக்கு மைண்ட் அதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி சங்க் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப சின்ன சங்க்கு. நான் இது பார்த்துட்டேன், அந்த சைடு பார்த்துட்டு அந்த டைமண்டே பார்த்தேன். அப்புறமா இங்கே வேறு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன், வேறு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நமக்கு 7 டைமண்டு தான் இந்த இதுலேருந்தே கிடச்சி. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் கிடச்சிருந்துருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடைக்கல. நான் வரும்போது என்ன துரத்துறான் பாருங்கள். அதுக்கடுத்து நான் நெதர் போர்ட்டில் டெக்கரேட் பண்ணோம். அதனால் இந்த இடத்துக்கு செரி பிளாசம் இது இருக்கலான்னு வந்திருந்தேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வீடு போட்டிருந்தால் ஒர்க் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, வீடு கட்டி ஃபார்மே கட்டியாச்சு. அதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு இருந்தேன்னா சும்மா இதாக பேர் டெக்கரேட் பண்ணலாமேன்னு எடுத்தேன். வாங்க அந்த மெட்டீரியலை காட்டுறேன். இது என்னடா இதே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் நான் இதை கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போலாம் கெட்டினதே கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரிலாம் கெட்டுறேன். சர்வைவல் சீரீஸில் அப்போலாம் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இடத்த இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்த ரிமூவ் பண்ணிடலாமான்னு சொல்லுங்கள். அந்த ஆடு மாடை வச்சுருக்க இடத்துல இப்போ நடக்கும் பாருங்கள் சம்பவம். இதில் பண்ணுறன்ற பேரில் இங்கே பற்றி விட்டு இருந்த எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க. அதான் சங்கட்டமாக இருக்குது எனக்கு. பாருங்க, நான் வச்ச அந்த மேலே இந்த ஹுட்டெல்லாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நான் எப்படியும் அணைச்சிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் இதை பற்ற வச்சேன். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நான் எப்படி சரி பண்ணிடுவேன் ஆஃப்லைனில், டோன்ட் வெரி. பார்த்திங்கன்னா இதை நான் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. நான் ரெக்கார்டு பண்ணி எடுத்து விளாட்ற வீடியோவோட நான் இது பண்ணி விளாட்ற வீடியோ அந்த ஆஃப்லைனில் விளாட்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. 1 மணி நேரம் ரெக்கார்டு பண்ணுறேன்னா 3-4 மணி நேரம் கிட்ட நான் ஆஃப்லைனில் விளாண்டுறேன். அதனால தான் இவ்வளோ டெக்கரேட்லாம் அந்த செரி பிளாசம் மயமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, வீடியோவோட எண்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த ஸ்பீச்சோட முடிய போகுது. அடுத்து என்ன வீடியோ போடலாம், என்னென்னலாம் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸ்க்கு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, டாட்டா, பை பை கைஸ்.